இந்த டெல்லியில் அடிக்க குளிருக்கு காலங்காத்தாலே எந்திரிச்சு பொங்க வைக்க முடியலையா, அதனால் ஒரு 10:30 மணி வாக்கில் தான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரிசி கழுவின தண்ணியை வச்சு பால் பானையை வந்து நிறச்சாச்சு பொங்கல் வெண்பொங்கலுக்காக. அதே மாதிரி இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா பால் பாயாசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தாலே வந்து எப்போதுமே 2 பொங்கலுமே நான் வச்சுருவேங்க. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் மட்டும் வைப்பாங்க, இல்லைனா சில பேர் சக்கரை பொங்கல் மட்டும் வைப்பாங்க. நான் எப்போதுமே இந்த 2 பொங்கல் தான் வச்சுட்டு இருக்கோம் கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பால்கார வேறு வர லேட் ஆயிடுச்சு, அதனால் கடையில் போய் 1 லிட்டர் பால் வாங்கியாந்து பால் பாயாசத்துக்கு வந்து நல்லா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அது ஒரு சைடை வந்துட்டு இருக்கும்போது இங்கே வெண்பொங்கலுமே நமக்கு தயாராகிருச்சுங்க. இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு மணி பார்த்தீங்கன்னா ஒரு 11:15 ஆகிப்போச்சு. சரி நல்லா சூப்பராக வந்து நம்ம வீட்டில் பொங்கல் பொங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. ஒரு சிஸ்டர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்டில் பூஜை ரூம்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பூஜை ரூம்லாம் இருக்குது, ஆனால் இன்றைக்கி பொங்கல் அல்லவா, அதனால் நம்ம அடுப்படிக்கே வந்து சாமியெல்லாம் கூட்டு வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. காய்கறியெல்லாம் படைச்சி பொங்கல்லாம் வச்சுட்டு அப்புறம் சூப்பராக வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியாச்சு. இன்றைக்கின்னு பார்த்து வீட்டுக்காரருக்கு டூட்டி போட்டாங்க. நான் இம்புட்டு வேலை செஞ்சு முடிக்குதாண்டி அவர் வரவே இல்லை.